हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். என்னையும் மன்னிச்சிரு மீனா. பரவாயில்ல பாட்டி. என்ன அத்தை, நான் உங்களை என்ன நினைக்க போறேன்? எத்தனையோ மருமகள்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போன குடும்பம் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்குமே என்ன நீங்க ஒரு நாள் கூட அப்படி நினைக்க விட்டதே இல்ல அத்தை. அதுக்கு ஒரே காரணம் நீங்க தான் அத்தை. உங்களை மாதிரி ஒரு அத்தை எனக்கு கிடைச்சது நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னே தெரியல. நீங்க என்கிட்ட ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டிருந்தா கூட நான் அதுக்கான காரணத்தை சொல்லி இருந்திருப்பேன். ஆனா என்கிட்ட எதுவுமே கேட்காம நான் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டேன்னு நினைச்சிட்டீங்களே அத்தை. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்த்ததே இல்ல அத்தை. இந்த வீடு எனக்கு கோவில் அத்தை. நான் சாமியா பாக்குறது உங்களையும் மாமாவையும் தான். அப்படி இருக்கிறப்போ உங்க 2 பேரையும் எதிர்த்து நான் ஒரு விஷயத்த செய்வேனா அத்தை? இல்ல மீனா, ஏதோ தெரியாம ஏதோ கோபத்துல அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சு. ஐயோ அத்தை, நீங்க என்ன வேணும்னா 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க அத்தை. யாருமே இல்லாம இருக்கிற வலிய விட எல்லாரும் இருந்தும் பேசாம இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. ஐயோ மீனா, நீ அழாத மீனா. எனக்கு உங்க எல்லாரையும் விட்டா வேற யார் அத்தை இருக்கா? இங்க பாரு, எங்களுக்கும் நீ மட்டும் தாமா இருக்க. நீதான் என் மருமக. அழாத மீனா, அழாத. ப்ளீஸ் அத்தை, இதுக்கப்புறம் என்ன எப்பவும் தப்பா நினைக்காதீங்க. சத்தியமா நினைக்க மாட்டேம்மா. இது ஓ மேல சத்தியம். அத்தை, பாட்டி, எனக்குன்னு இந்த ஊர்ல இடம் கொடுத்து சாப்பாடு போட்டது நீங்க தான். நீங்க போட்ட சாப்பாடுக்கு நான் துரோகம் பண்ணுவேன்னு நீங்க எப்படி பாட்டி நினைச்சீங்க? மீனா, என் பையன் மனசு உடைஞ்சு வந்தானா? நீ வேற ஜெயிச்சிட்டேன்னு பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு வந்தியா? அதான் போட்டி போட்டு தோக்கடிச்சிட்டியோன்னு நினைச்சிட்டேன். தப்புதான் மீனா, தப்புதான். நான் நினைச்சது தப்புதான். இனிமே அந்த கடவுளே வந்து சொன்னா கூட நான் உன்னை தவிர வேற யாரையும் நம்ப மாட்டேன் மீனா, நம்ப மாட்டேன். உன்னை மட்டும் தான் நம்புவேன். கண்ணை தொடச்சுக்கோ. என்ன பாட்டி, என்ன கண்ணை தொடக்க சொல்லிட்டு நீங்க அழுதுட்டு இருக்கீங்களே? நாடல சரியா? சரி, ரொம்ப நன்றி ராம். உன் குடும்பமே என்ன தப்பா பேசினாலும் நீ என்ன நம்பின. அது போதும் ராம் எனக்கு. என்ன மீனா இதெல்லாம்? நீ பாரு, நான் உன் மேல கோவப்படுவேனே தவிர எதுக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் மீனா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ராம். என் மாமாவை நான் தோக்கடிச்சிட்டேனேன்னு எனக்குள்ள குற்ற உணர்ச்சியா இருக்கு. நீங்களே என் மேல கோவப்பட்டு ஒரு சில வார்த்தை பேசும்போது அவர் என் மேல எவ்வளவு கோவப்படுவாரு. அதை நினைக்கும் போது என்னால நிம்மதியாவே இருக்க முடியல ராம். அவன் எதுக்கும் கோவப்படுறவன் தான். எலெக்ஷன் அப்போ நாங்க அங்க இல்ல, அதனால அங்க என்ன நடந்ததுங்கிற விவரம் எங்களுக்கு தெரியாது. அவன் அங்கதானே இருந்தான். எல்லாம் தெரிஞ்ச அவன் எதுக்கு கோவப்பட்டான்? ரேவதி, அத்தை, நீ உடனே போ. அங்க என்ன நடந்ததுன்னு கேளு. மீனா மேல தப்பு இருக்கா? மீனா அந்த பதவிக்கு ஆசைப்பட்டாளான்னு கேளு. அவன் இல்லன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு மீனா மேல கோவப்படுறீங்கன்னு மீனாக்காக நீ நின்னு பேசு. நானா? பின்ன என்ன, நானா? நீதான் போய் பேசணும். அம்மா, நானே இதை பத்தி உன்கிட்ட சொல்லும் தாமா இருந்தேன். அப்பா மீனா மேல கோவமா இருக்காரு.
அவட்ட நடந்ததை சொல்லி புரிய வைங்கம்மா. ஏண்டா கூடவே இருந்தது நீ சொல்லியே கேட்காதவரு இப்ப நான் சொன்னா கேப்பாரா? என்னதான் இருந்தாலும் நீங்க பேசுற மாதிரி வருமாமா? அட போடா, அவரை பார்த்தாலே எங்க பேச்சு வருது, சரியா மூச்சு கூட வரமாட்டேங்குதுடா. அம்மா உங்களால முடியுமா? நீங்க தான் அப்பா கிட்ட அவர் புரிய மாதிரி எடுத்து சொல்லணும். சரி, முயற்சி பண்றேன். சரி இப்பவே போ. இப்பவே வா. ஆமா, விட விட மீனா மேல அவனுக்கு கோவம் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால இப்பவே போய் பேசு போ. ஆமாமா, வாங்கம்மா. வேணாம், நானே போய் பாத்துக்கிறேன். நீங்களா இங்கே இருந்து சமையல் வேலையை பாத்துக்கோங்க. சமையல் வேலையா? நானுமாமா? முடியலன்னா வாடா, நீ வந்து அப்பா கிட்ட பேசு. இல்ல நீங்க போங்க, நான் அப்படியே இங்க என் பொண்டாட்டி ஹெல்ப் பண்ணிட்டு சமாதானப்படுத்திட்டு